வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. இந்த பாட்டை போட்டாவே டென்ஷன் ஆகுது. இப்போ அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். பிக் பாஸ் எழில் அப்படின்றதே ரொம்ப எழிலான ஒரு பேர். எழிலுனாவே அழகுன்னு அர்த்தம், இளமைன்னு அர்த்தம், புதுமைன்னு அர்த்தம். ஸோ அந்த புதுமையை நம்ம தேடி தேடி ஒவ்வொருத்தரும் பார்த்து பார்த்து பேச வேண்டியது. தயவு பண்ணி ஒரு தடவை மேடைக்கு வாங்க சார், வாங்க எழில், நீங்கள் வந்தால் தான் அடுத்து நான் பேசுவேன். லொல்லு பண்ணாதீங்க. ஷூட்டிங்கிலே அப்படித்தாங்க, இவர் எங்கே இருக்காருன்னே தெரியாது. நம்ம பாட்டு மாங்க மாங்க நடிக்க சார், சார் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு வாய்ஸ் மட்டும் வரும். சும்மா நடிங்க நடிங்க அப்படிம்பாரு. எதை நடித்தாலும் ஏற்றுக்கிற ஒரே இயக்குனர் எங்கள் எழில். என்னையே நடிகனாக்கியிருக்காருன்னா பாருங்களேன், ஒரு காமெடியா இல்லை? அதுதான் அவருடைய காமெடி சென்ஸ். நான் தெரியாதனமாக எழில் உங்கள் படத்தில் நடிக்கணும்னு நான் கேட்டேன், என் வச்சு செஞ்சிட்டாப்புல. வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் தம்பி. ஐயோ மாற்றி மாற்றி. எழில் ஆரம்ப காலம் ரொம்ப பிரமாதமாக, இப்போ ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் ஒரு வயிற்று பிள்ளைகள், ஒரு தாய் பிள்ளைகள் மாதிரி. இவங்களுக்கெல்லாம் தாய் நம்ம சௌத்ரி சார் தான். அந்த சௌத்ரி சாருக்கு தான் நம்ம முதல் நன்றியை தெரிவித்துக்கணும். ஏன்னா ஒரு மிக அற்புதமான இயக்குநர்களை இந்த தமிழ் திரைக்கு தந்தவர் அவர். நம்ம விக்ரமன் சார், KS ரவிக்குமார் சார், அடுத்தது எழில் சார், இன்னும் நிறைய. அந்த பட்டியலில் அவர் சொன்னாரா, எத்தனைன்னு அவராலேயே கணக்கு தெரியாது போயா அப்படின்ட்டாரா. அப்போது புதுசாக வர்ற இப்போ இயக்குநர்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்குற ஒரு தயாரிப்பாளரை நம்ம எப்பவுமே மறக்கக்கூடாது. இன்றைக்கி வரையிலும் அவர் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் தான் வச்சுருக்கேனே அப்படின்னு என்கிட்ட சொல்லுவார். அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் டு. ஏன்னா அதனால தான் 25 ஆண்டுகள் சினிமாவில் நானும் கூட தான் சொல்லிக்கலாம். ஆனால் 25 வருஷமும் டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு பாருங்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? கை தட்டிகிட்டே இருக்கணும், எல்லோரும் சும்மா டம்மியாக உட்காந்து. இந்த கைத்தட்டில் தான் எங்களுக்கு இன்னொரு 25 வயசை இவரை தூக்கி சுமக்க போகுது. அதனால் அந்த கைகள் தான் சுமக்கணும், அந்த கைவே தட்டிகிட்டே இருங்க. அது மட்டும் இல்லை, இவர்கிட்ட ரொம்ப எளிமையோட புதல்வனாக இருக்கார். எழில்னு பேர் வச்சாலும் இவ்வளவு எளிமையாக இருக்கக்கூடாது. ரொம்ப சாதாரணமாக நம்ம பயங்கர ரியாக்ஷன் கொடுத்து பேசிகிட்ருப்போம். இவர் ஆடப்பாவி, நான் சொன்னது கரெக்டாக தப்பா இல்லை, ஓகே நல்லா இருக்கும். இதுக்கு மேலே எழில் பேசி நாங்கள் பார்த்ததே இல்லை. எழிலாக இருக்க வேண்டியதானே, இவ்வளவு எளிமையாக இருக்கக்கூடாது. அவருக்குள்ளேயே பேசிக்கிடுவார். அப்புறம் நம்ம தம்பி ரவிமரியா அடிக்கடி சொல்லுவார், அண்ணே நான் நடிக்க ஆரம்பித்தேன்னா அது எங்கே போகுதோ என் போக்கில் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போய் உட்காந்துருவாருண்ணே, முடிஞ்ச கடைசியில் முடிஞ்சுதா அப்படின்னு. அவன் நல்லா தான் பண்ணியிருப்பான். அந்த ஒரு நம்பிக்கை நடிகர்கள் மேலே வைக்கிற ஒரு இயக்குனர் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். ரவிமரியா சொல்லி தான் உங்களை பற்றி நமக்கு ஜாஸ்தியான, ரவிமரியாவுக்கு அடுத்து நான் அந்த இடத்த பிடிக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் நடிக்க வரேன் தம்பி. அவன் விடவே மாட்டேன்றான். நான் என்ன பண்ணேன் இல்லை, ஒரு இப்போ நான் இங்கே எங்கேயே கொஞ்சம் காமெடியாக பேசலாமேன்னு தான். இவருடைய முதல் படம், அதாவது துள்ளாத மனம் துள்ளும், அவ்வளோ ஒரு பொயட்டிக்கான ஒரு படம். அதில் பெரிய காமெடியே கிடையாது. படத்தில் காமெடி இருக்கா? கொஞ்சம், ஆமாம் கொஞ்சம் இருக்கும். பட் அந்த கதை அவ்வளவு அழகான, இந்த சிம்ரனையும் விஜயும் வச்சு ஒரு ரொம்ப ஆச்சரியப்பட்ட படம் அது. அந்த எழில் என் கண்ணிலே நிற்கிறார். அதுக்கு அடுத்தது அஜித் சார் படம் சொல்லலாம். அதில் பாடல் நம்ம இசையமைப்பாளர் எங்கே அவர் வித்யாசாகர் இருக்கார, போயிட்டுற வித்யாசாகர் ரொம்ப சுப்பீரியர், ரொம்ப கிரியேட்டிவான ஒரு இசையமைப்பாளர். நானும் அவர் கூட ஒரு படம் பண்ணேன். உங்களுக்கு அந்த பாட்டு என்ன பாட்டது? திருமண மலர்கள் தரண தான தரண அது ஹஜிராரே 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 ரே ரா
திந்தானாதி எத்தனை பாட்டு பாருங்கள், அந்த வரிசையில் தான் அதெல்லாம். ஸோ அந்த பாட்டு கேட்ட உடனே என் மனசில் ஆழமாக போச்சு. அது பார்த்தா ஹிந்திலேயும் அந்த டியூன் அடிச்சிட்டானுங்க, திருப்பி தமிழ்லேயே வேற ஒரு மியூசிக் டைரக்டர் அதை வேறு மாதிரி ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர். அவர் வந்து தேசிங்க ராஜா 2ல் என் படத்தில் மியூசிக் பண்ணுறது, என்னுடைய சுபாஷ் படத்தில் பண்ணார், பிரமாதமாக பண்ணார், எல்லா பாட்டும் அருமையாக பண்ணார். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு தோளோடு தோள் சேர்ந்து பயணிக்கிற உங்கள் படத்துடைய அனைத்து ஹீரோக்களுக்கும் நடிகர் நடிகைகளுக்கும் நான் வந்து என் மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு இயக்குனரோட நன்றி உணர்வோடு பயணிக்கிற நடிகர்கள் ரொம்ப குறைவுங்க. இப்போ தான் மேட்ருக்கு வரேன். உலகத்திலேயே நன்றி உணர்வை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் தமிழ் திரையுலகம் இன்னும் மேம்படும்ன்றது என்னுடைய கருத்து. இவர் 25 ஆண்டுகள் அல்ல, இது வந்து ஒரு வெறும் வருஷம்தான். இவருடைய கிரியேட்டிவிட்டிக்கோ என்னுடைய கிரியேட்டிவிட்டியோ அல்லது ஆர்கே செல்வமணியோட கிரியேட்டிவிட்டியோ பேரரசோட கிரியேட்டிவிட்டியோ என்றைக்குமே யங்கு தான். நாங்கள் யங்கு தான். பாருங்கள் எப்படி லுக்கு, எப்படி கெட்டப்பில் இருக்க பாருங்கள். யார் சொன்னது எங்களுக்கு வயசாச்சுன்னு? ஏன் நீங்கள் இல்லை, உங்களுக்கு சொல்கிறாங்களேன்னு எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிப்போச்சு. இன்னும் 50 வருஷம் சொல்லுங்கள், இன்னும் 100 வருஷம் சொல்லுங்களேன் தாராளமாக. என்ன கெட்டு போச்சு? பண்ணுவோம், பண்ண வைப்போம், உங்கள் படங்களை பார்ப்போம், ரசிப்போம். ஏதோ ஒரு இடத்துல அங்கே உங்கள் கூட இருந்து நான் டென்ஷனாவது பண்ணிகிட்ருப்பேன், நடித்தாவது டென்ஷன் பண்ணுவேன், அல்லது கூட இருந்தாவது டென்ஷன் பண்ணுவேன். நான் மிகவும் நேசிக்கிற அன்பின் பிறப்பிடம், அன்பின் இருப்பிடம், அன்பின் உறைவிடம், எல்லா இடமும் என் அன்பு தம்பிக்கு சொந்தம். வாழ்க. 25 அல்ல, இன்னும் 100 ஆண்டுகள் இருக்கட்டும். வாழ்க வாழ்க. தேங்க்யூ உதயகுமார் சார். விமல் சாரை பற்றி சொல்ல மாட்டேன். விமல் என்ன இப்படி நல்லா பையனாட்டம் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குடும்பத்தோடு நீங்கள். ஆனால் ஜாலியான நடிகர். ரொம்ப நான் அவர் கூட ஏற்கனவே ஒரு படத்தில் மாமனார் கேரக்டரில் நடித்தேன். உண்மையாகவே என்னை மாமனார் மாதிரி ரொம்ப மரியாதையாக வச்சுருந்தார். ஏன்னா ஹீரோயின் அழகாக இருப்பாங்க என் மக. ஆனால் ரொம்ப நேசிக்கக்கூடிய கதாபாத்திரம். அவர் எங்கே இருந்தாலும் வந்து ஃபோன் அடித்த உடனே எடுப்பார். எனக்கு அவருடைய படத்தை பார்த்து மிக வியந்து போன அவருடைய ஆக்டிங் வந்து அது என்ன படம்? அது வாகை சுடவா? வாகை சுட. வாவ், எக்ஸலண்ட். யூ ஆர் எ கிரேட் ஆர்டிஸ்ட். நீங்கள் தொடர்ந்து உங்கள் டைரக்டர் கூட இருங்க, இவர் உங்களை வேறு லெவல் கொண்டு போயிடுவார். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் கண்ணே. தேங்க்யூ. துலாமணம் துள்ளும் படம் ரிலீஸ் ஆகி இப்போ 25 வருஷம். அவர் சொன்னார் 25 வருஷம்ட்டு. ஷாக் ஆகி போச்சு, இவ்வளோ சீக்கிரம் வருஷம் ஓடி போச்சான்ட்டு. அப்போ என் கணக்கு பார்த்தேன் திருப்பாச்சு, நமக்கு சீக்கிரம் வந்துடுமோ அப்படின்ட்டு பயமாக இருக்கும். வருஷங்கள் வந்து இவ்வளோ சீக்கிரம் 25 வருஷங்கிறது டக்குனு வயசானவங்க காட்டிடும்ல. ஆனால் எலிசாரை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே இளமையான அளவர். அப்போ எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இளமையோடு இருக்கார். துல்லாமணம் துள்ளும் படம் ரிலீஸ் ஆகும்போது அப்போ நான் உதவி இயக்குனர் இருக்கும்போது தெரியும் பொருளாதாரத்தை எவ்வளோ கஷ்டப்படுவோம்ட்டு. ஒரு படம் பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தேட்டரில் போய் டிக்கெட் எடுத்து அதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி கஷ்டப்பட்டு ஒரு படத்தை ஒரு தடவை பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் துல்லாமணம் துள்ளும் தான் அந்த கஷ்டத்துலேயும் நான் 2 தடவை பார்த்தேன் படத்தை. அவ்வளோ ஒரு ஸ்க்ரீன் பிளே, சென்டிமெண்ட்டு, சாங்ஸு, அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸு, ஒரு படத்துக்கு எப்படி திரைக்கதை இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமான படம் தான் துல்லாமணம் துள்ளும். அப்புறம் தீபாவளி படம் எல்லாம் பார்த்து எப்படி டக்குன்னு காமெடிக்கு மாறினாரு ஷாக்காக இருக்கு. ஒரு சீரியஸாக ஒரு சென்டிமெண்ட்டாக பண்ண ஒரு இயக்குனர் டோட்டலாக அப்படியே ஃபுல் காமெடி. சில காமெடி படம் எடுப்பாங்க, நமக்கு சிரிப்பு வராது. ஆனால் இவர் படம் தான் காமெடி படம் எல்லா சீனும் சிரிக்கிற மாதிரி இருக்கும். அது இந்த வேலையில் வந்துட்டா வெள்ளைக்காரன் படத்துலலாம் காலையில் 6 மணி கோழி கொக்கோன்னு கூவிச்சு, அதை கேட்டாலே போதும். அந்த சீனை பார்த்தாலே நமக்கு எவ்வளவு நமக்குள்ளே ஒரு துக்கம் இருந்தாலும் துயரம் இருந்தாலும் அந்த சீனை பார்த்தாலே டோட்டலாக ஓடிப்போம். என்னை பற்றி இயக்குநரில்
காமெடி படம் பண்ணி மக்களை சிரிக்க வைக்கிறது மிகப்பெரிய கலை. அதை மிகப்பெரிய திறமை வேணும். அளவு வச்சிடலாம், அது மாதிரி த்ரில்லர் படம்லாம் நம்ம பயமுறுத்திடலாம். ஆனால் மனசில் சிரிக்க வைக்கிறது இருக்க, அதுதான் பெரிய விஷயம். அதில் எழில் சார் வந்து அதில் இந்த காமெடி கிங்குன்னே சொல்லலாம். அவரை அதில் போயிட்டுருக்காரு. அவருடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னொன்று இப்போ கே.எஸ். ரவிக்குமார் சொன்னார், சூப்பர் குட். எனக்கு அதுதான் தாய் வீடு. அங்கேருந்து தான் நாங்கள் திருப்பாச்சி, அங்கேருந்து நம்ம படம் பண்ணது. அதே தாய் வீட்டிலேருந்து தான் எழில் சார் வந்திருக்காரு. அதனால் ஏதோ ஒரு வகையில் அவரோட இன்னும் ட்ராவல் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கேன். அதுமாதிரி இயக்குனர் சங்கத்துலேயும் சரி, எனக்கு முன்னாடி அவர் தான் பொருளாளராக இருந்தார். என்ன ஒரு நம்பிக்கை நமக்கு சின்ன கேப் இருந்து போச்சுல, முன்னாள் பொருளாளர் இன்றைக்கி பிஸியாக இருக்கார். அதே வழியில் நாளைக்கு நம்மளும் பிஸியாக இருக்கிற ஒரு நம்பிக்கையை எனக்கு இந்த மேடை கொடுத்துருக்கு. எழில் சார் தொடர்ந்து இந்த மாதிரி வெற்றி படங்களை கொடுத்து மக்களை மகிழ்விக்கணும். அடுத்து துள்ளும் ரிலீஸ் ஆகி 50வது வருடத்துலையும் அவர் இந்த மாதிரி பிஸியாக இருக்கணும். வாழ்த்துக்கள். நன்றி சார்.